அரசுமுறை பயணமாக 2 நாட்கள் நெல்லை சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அங்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருவதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சாலையின் இருபுறங்களிலும் திமுகவினர் பொதுமக்களும் நின்று கொண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்கள். 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று மற்றும் நாளை என்ன பண்றாங்கன்னா, தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் திருநெல்வேலி வந்திருக்கிறாங்க. அதாவது 9308 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இந்த திட்டப்பணிகள் தொடக்க விழா இன்னைக்கு நிறைவேறுது. இன்று காலை தூத்துக்குடி விமான நிலையம் வந்தடைந்த அவருக்கு தற்போது நெல்லை மாவட்டத்தோட எல்லை பகுதியான பிஎம் சட்டம் உள்ளிட்ட பகுதியில் உற்சாக வரவேற்பு நடந்துருக்கு. இதனைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா, கங்கைகொண்டம் சிப்காட் வளாகத்தில் அமைந்திருக்கிற டாடா பவர் சோலார் நிறுவனத்தோட உற்பத்தி தொடக்க விழாவில் கலந்துகிறாரு. தொடர்ந்து மெகா உணவு பூங்கா திருவிழா, அதை தொடர்ந்து விக்ரம் சோலார் நிறுவனத்துக்கு சொந்தமான கட்டிட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா தொடங்குகிறாரு. அதனை அடுத்து மாலை 4 மணி அளவுல பாளையங்கோட்டையில மேம்படுத்தப்பட்ட மகாத்மா காந்தி தினசரி சந்தை, காய்கறி சந்தை உள்ளிட்ட புதிய வணிக வளாக திறப்போல நடைபெறுது. அதனைத் தொடர்ந்து பாரதியார் பள்ளிக்கு அருகில் உள்ள சிறுவர் விளையாட்டரங்க திறப்போல நடைபெறுது. இதனை அடுத்து பாத்தீங்கன்னா, நாளைக்கு இந்த அரசு மருத்துவக் கல்லூரி மைதானத்துல தாமிரபரணி, கருமேனியாறு, நம்பியாறு நதிநீர் இணைப்பு, வெள்ளநீர் கால்வாய் திட்டம் உள்ளிட்ட முடிவுற்ற 24 திட்டப்பணிகள் இன்னைக்கு நாளைக்கு தொடங்கி இருக்கிறாரு. அதனைத் தொடர்ந்து நாளைக்கு மதியம் 1 மணி அளவுல சென்னை செல்லக்கூடிய அவர் தற்போது நெல்லை மாவட்டத்தில் உள்ள வருகை தந்திருக்கிறாரு. இதுல பாத்தீங்கன்னா, சாலைகள்ல இருபுறமும் புரிந்திருக்கிற ஆயிரக்கணக்கான மக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு கொடுத்துருக்காங்க. இதனைத் தொடர்ந்து தற்போது கங்கை கொண்டான்ல இந்த 2 நிறுவனங்கள்ல தொடங்கி வைக்கக்கூடிய ஏறத்தாழ அந்த 2 பணிகள்ல 4000க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு உண்டான வேலைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மாவட்ட நிர்வாக தரப்புல தெரிவிக்கப்பட்டது. முதல்வரோட வருகையை எடுத்து பாத்தீங்கன்னா, மாவட்டம் முழுவதுமே 1800 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. இன்று மற்றும் நாளை தங்கக்கூடிய, அதாவது இன்று மற்றும் நாளை நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை கடந்து கொள்ளக்கூடிய முதல்வருக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு அதன் அடிப்படையில தற்போது அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.